ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட புஷ்பா 2 திரைப்படமும் வந்து கண்டிப்பாக வந்து ஊற்றிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் ஒரு பெரிய வாரே போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ புஷ்பா 1 திரைப்படம் வந்து ரசிகர் மொத்தத்தில் மாபெரும் வரப்பேற்று கிட்டத்தட்ட பேன் இண்டியா அளவுக்கு வேர்ல்டு லெவல் ஹிட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் எண்ட்லேயே வந்து நம்மளோட பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து இந்த திரைப்படத்தோட பார்ட் 2க்கான ரசிகர்கள் செம்ம ஆளாக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தோட பார்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த திரைப்படத்தை எடுத்து ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட திரைப்படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. டிசம்பர் 5ஆம் தேதி செம பிரம்மாண்டமாக இந்த திரைப்படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. லேட்டஸ்ட்டாக கூட இந்த திரைப்படத்தோட படக்குழுவினர் வந்து சென்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு ரசிகர் மத்தியில் ரொம்பவே கவர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன தான் வந்து வேறு ஸ்டேட் படமாக இருந்தாலும் வந்து தமிழ் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம் புஷ்பாவாக அமையுது. ஸோ ஆனால் வந்து அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லலாம், அவரோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளோட புஷ்பா 2 வந்து இன்டர்நெட்டில் போயிட்டுருக்குங்க. அதாவது புஷ்பா 2க்கான ஹைப் வந்து டே பை டேக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தேவையில்லாமல் நிறைய சேஞ்சஸ் வந்து படக்குழுவினர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கு. அண்டு தேவையே இல்லாமல் ஒரு கேவலமாக ஐட்டம் சாங்கும் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து இந்த திரைப்படம் வந்து ஃப்ளாப் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனால் அடுத்த கங்குவா அப்படின்ட்டு வந்து கீழே ஹேஷ்டேக்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.